இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான எக்ஸர்சைஸ். என்னான்னா, இது வந்து உடல் ஆரோக்கியத்த செக் பண்றக்கூடிய, உடல் எவ்வளோ தூரம் ஆரோக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆசனம். இது எப்படின்னா, பத்மாசனம் தான். பத்மாசனம் தான் கீழ உட்காந்து போடணும். ஆனா, இது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். எல்லாரும் செய்ய முடியாது. ஆனா, முடிஞ்ச அளவு செஞ்சு பாருங்க இது எப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு வந்து பத்மாசனம் போடுறதே பெருசு. ஆனா, கைய ஊனாம உட்காந்து பத்மாசனம் போடணும். பத்மாசனம் போட்டு திரும்பி வந்து கைய ஊனாம எந்திரிக்கணும். இது உங்களால முடியுதான்னு பாருங்க. இது செய்ய முடிஞ்சீங்கன்னா, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். பார்த்துங்க. இது எப்படி செய்றேன்னு பார்த்துங்க. இந்த இத செஞ்சீங்கன்னா, உடம்பு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நேரா நின்னுக்கிறோம். கைய வந்து கைய வந்து பின் சைடு கட்டிக்கிறோம். இங்க பாருங்க. பின் சைடு. பின் சைடு கட்டிக்கிறோம். அடுத்தது வந்து பின் சைடு கைய கட்டிக்கிறோம். மெதுவா, மெதுவா அப்படியே மெதுவா அப்படியே கீழ உட்கார்றோம். கை வந்து கீழ இருக்கு. கை உட்காந்துட்டோமா? இப்போ வந்து இந்த கால வந்து தூக்கி போடணும். கை உதவி இருந்தா தான் போட முடியும். கை உதவி இல்லாம போட முடியாது. இங்க பாருங்க. கை உதவி இல்லாமயே இந்த கால தூக்கி மேல போட்டாச்சா? ஒரு கால போட்டாச்சு. இந்த கால அடுத்தது போடணும். இந்த கால் போடுறது கொஞ்சம் சிரமம். இங்க பாரு 2வது கால் போடுறேன். இங்க பாருங்க. போட்டாச்சா? கஷ்டப்பட்டு போட்டாச்சு. காலு. 2வது காலு போட்டாச்சு. தெரியுதுங்களா? கை வந்து தொடவே இல்ல. கை வந்து பின்னாடி தான் கட்டியிருக்கு. கை கட்டிக்கிட்டு இந்த பத்மாசனம் போட்டாச்சு. இப்போ வந்து ஏந்திரிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். உட்காந்தாச்சு. உட்கார்றது ஈஸி. ஏந்திரிக்கிறது தான் கஷ்டம். இங்க பாருங்க. காலை எடுக்கிறோம். அடுத்தது இந்த காலை எடுக்கிறோம். வந்து அப்பா! எழுந்திரிச்சாச்சு. கைய தொடாமயே எழுந்திரிச்சாச்சு. இத செஞ்சீங்கன்னா, உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெரியும். கைய கட்டிக்கிட்டு இத செய்யணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க கைய ஊனி செய்யுங்க. அடுத்தது கைய விட்டுட்டு செய்யுங்க. இது செஞ்சீங்கன்னா, உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கு? இது அப்படின்னு தெரியும்.